ஓம் ஸ்ரீ தர நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பசங்க சொல் பேச்சு கேட்காம முண்டுபடி அப்படி சொல்லுவாங்கல்ல, அதாவது அடம் பிடிக்கிறது. நான் வந்து சின்ன சின்ன வயசுல நம்ம எல்லாம் கூட அடம் பிடிச்சிருப்போம். இல்லை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு புரண்டுக்கிறதுலாம் அழுதுருப்போம்ல. ஸோ அந்த மாதிரிலாம் குழந்தைகள் சொல் பேச்சு கேட்காமல் இருந்தாலோ, இல்லை குழந்தைகள் என்ன சொன்னாலும் அவங்க வந்து சண்டை போடுறாங்க, எதை எடுத்தாலும் ஒரு அடம் பிடிக்கிறாங்க, எதுக்கு எடுத்தாலும் ஒரு காரண காரியம் சொல்றாங்க அப்படின்னு தாய்மார்கள் சொல்றாங்க. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல இப்போ வந்து காலகட்டம் வந்து மாறிட்டே போறது இல்லையா? அப்போ வந்து என்னென்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. பசங்க நிறைய மறைக்கிறாங்க, ஸ்கூல்ல என்னென்னவோ கத்துக்கிறாங்க அப்படின்னு மனசு கஷ்டப்படும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் தான் இந்த பதிவு. குழந்தைகள் எப்பவுமே வந்து சில குழந்தைகள் இருக்கும், நான் கேட்டேன்னா எனக்கு கொடுத்துடணும், எனக்கு வேணும்னா வேணும், அந்த மாதிரி இருந்திருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். எப்படின்னா, எனக்கு இந்த பொம்மை வேணும், இல்ல இந்த ட்ரெஸ் வேணும், போய் சம்பாரி, அங்கங்க வாங்கி தரல எல்லாரும் அவங்க அப்பா அம்மா எல்லாம், ஏன் உனக்கு என்ன வாங்குறதுக்கு, போ, இவ்வளோ வாய், நீ பதிலுக்கு என்ன செஞ்சுட்ட, எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த குழந்தைய தப்பு சொல்ல முடியாது. அதனுடைய வளர்ந்த விதமோ சுற்றுப்புற சூழ்நிலையோ இல்ல மனதுல தாய் தந்தை மேல ஒரு கஷ்டமோ கோவமோ இருக்கு. இல்ல அப்பா அம்மா நாமளே என்ன பண்றோம், குழந்தைய கெட்டு குட்டிச்சோறாக்குறோம். என் பொண்ணு இது கேட்டுட்டாங்க, அவ கேட்டா உடனே வாங்கிட்டு போய் கொடுத்துட்றோம், ரொம்ப பெருமையா சொல்றது. கடைசியில என்ன ஆகுது, அந்த பொண்ணு அடம் பிடிக்கும் போது தான் தெரியும். அப்போ நான் சொன்னது கேட்கணும். அதுவும் இந்த தந்தையர்களை வந்து அப்படி சுண்டு விரல்ல சுத்தி வச்சுட்டு ஆட்டு படுப்பாங்க பாருங்க பொன் குழந்தைகள். அந்த மாதிரி பொன் குழந்தை இல்லை, ஆண் குழந்தையும் தான் சொல்றேன். அப்போ இந்த மாதிரி வந்து தனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிட்டா, எப்பேற்பட்டாது எந்த அடம் பிடிச்சாது 2 நாள் சாப்பிடாம இருந்தாது வாங்கி கொள்கிறார்கள் இல்லையா, சாதித்து கொள்கிறார்கள் இல்லையா, ஒரு அடம் பிடிச்சி ஒரு கஷ்டப்படுத்தி ஒரு சண்டை போட்டு அப்படி சாதித்து கொள்கிற தன்மை கொண்டவர். அதாவது ஒரு அடம் பிடிச்சி சாதிக்கிறது. சாதனையாளர்னா அது வேற, ஒரு ஒரு படிப்புலையோ இதுலையோ சாதனை புரிவது. ஆனால் தன் நினைச்ச காரியத்தை செய்யணும், தான் மனசுல பட்டதை செய்யணும், சாதித்து காட்டும், அடம் பிடிச்சி அப்பா அம்மாவை நோகடிச்சாலும் பரவாயில்லன்னு சாதித்து காட்டும் குழந்தைகளுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஃப்ளவர் ரெமெடியில சிக்கரியை பற்றி ஆல்ரெடி பேசியிருக்கோம். இந்த சிக்கரி ரெமெடியை, ஃப்ளவர் ரெமெடிஸை நீங்கள் வந்து ஹோமியோபதிக் கடையில் போய் வாங்கிக்கோங்க. வாங்கி இது சுகர் பில்ஸாவோ இல்லை நீ அவங்களுடைய வாட்டர்லேயோ கலந்து கொடுக்கும்போது இந்த அடம் பிடிக்கும் தன்மை மாறி வெறும்னா நினச்சதை சாதிக்கணுங்கிற எண்ணம் மாறி, நினச்சதை சாதிக்கணுங்கிறது அவங்களுடைய கரியரில், அவங்களுடைய தொழிலில், படிப்பில் இருந்த சந்தோஷம், அடம் பிடிக்கிறதுலையும் தான் பொம்மை வாங்குறதுலையும் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறதுலையும் சாதிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்கு சிக்கரியை வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வந்துடுவாங்க. முதல்ல 3 நாள் ஒரு நாளைக்கு 3 வேளை கொடுங்க, அதுக்கப்புறம் 2 வேளை 1 வேளைன்னு கொடுங்க. இந்த அடம் பிடிக்கும் குழந்தை, சாதிக்கணும்னு தான் அடம் பிடிச்சி சாதிக்கணும்னு தீர்ற குழந்தை, இதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கும்.